தஞ்சை வெண்ணாற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் உடல் ட்ரோன் உதவியுடன் மீட்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தஞ்சையை சேர்ந்த முகமது சமீர் வயது இளைஞர், பெற்றோருக்கு ஒரே மகனான செல்லமாக வளர்ந்து முகமது சமீர் சிறந்த விளையாட்டு வீரராக இருந்து வந்தார். +2 தேர்ச்சி பெற்றவுடன் உயர்கல்வி பயில்வதற்காக திருச்சி தனியார் கல்லூரி பொறியியல் படிப்பதற்காக சேர்ந்து 3 நாட்களான நிலையில் நேற்று முன்தினம் தஞ்சை வெண்ணாற்றில் ஓடும் நீரை பார்த்தவுடன் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார். நேற்று முன்தினம் மாலை குளிக்க சென்றவர் கரை திரும்பவில்லை. இந்நிலையில் உடன் சென்ற நண்பர்கள் கூறியதை அடுத்து முகமது சபீரை தஞ்சை தீயணைப்பு வீரர்கள் தேடிய நிலையில் முகமது சபீர் கிடைக்கவில்லை. முகமது சபீர் குடும்பத்திற்கு கேட்டுக்கொண்டதை அடுத்து தஞ்சையில் ட்ரோன் தனியார் நிறுவனம் கட்டணம் எதுவும் வேண்டாம், நாங்கள் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து தேடுகிறோம் என கூறி 5 மணி நேரத்திற்கு மேலாக தஞ்சை வெண்ணாற்றில் தேடிய நிலையில் முகமது சபீரின் உடல் சூழல் ஒன்றில் கண்டறியப்பட்டது. ட்ரோன் பைலட் தெரிவித்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் முகமது சபீரின் உடலை மீட்டு பெற்றோர்களுடன் ஒப்படைத்தனர். தஞ்சையில் முதல் முறையாக பறந்து விரிந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட உடல் ட்ரோன் உதவியால் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.